தெற்கு மாவட்டம் புனித தோமேர்மலை தெற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட சோழிங்கநல்லூர் சட்டமன்றத்திற்கு உட்பட்ட கோவிலம்பாக்கம் கிழக்கழகத்தில் பாகம் எண் 506க்கு பாக பரப்புரை சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கின்ற சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினரும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து ஊழியம் செய்கின்ற சேவகனாய், மக்கள் சேவகராய், மக்கள் பாதுகாவலராய் நமக்கெல்லாம் எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கின்ற சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினரும் எங்கள் ஆறுயிர் அண்ணன் எஸ் அரவிந்த் ரமேஷ் அவர்களே, இந்த பாக பரப்புரைக்கு வருகை தந்திருக்கின்ற ஒன்றிய கழகத்தின் துணை செயலாளர் அன்பு சகோதரர் HD போஸ் அவர்களே, மாவட்ட கவுன்சிலர் அன்பண்ணன் வேதகிரி அவர்களே, மாவட்ட பிரதிநிதி அன்பு சகோதரர் அண்ணன் குமார் அவர்களே, இந்த பகுதியின் வார்டு உறுப்பினர் அண்ணன் மாதவன் அவர்களே, பெரிய கோயிலம்பாக்கத்தின் வார்டு உறுப்பினர் திரு ராஜேஷ் அவர்களே, 4வது வார்டு உறுப்பினர் அன்பு சகோதரர் விஜயகுமார் அவர்களே, ஒன்றிய கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப அமைப்பாளர்கள் தம்பி சுவாமிநாதன் அவர்களே, விஷால் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற BLA2, BDA, BLC மற்றும் இங்கே பெருந்திரளாக வருகை தந்திருக்கின்ற தாய்மார்களே, அன்பு சகோதரிகளே, பெரியவர்களே, உங்கள் அனைவரையும் வருக 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 என வரவேற்று இந்த கூட்டப்பட்டு இருப்பதின் நோக்கத்தை நமது சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் உங்களிடையே எடுத்துரைப்பார். இங்கே ராமு வந்திருக்காரா? சரவணன், வாக்குச்சாவடிகளும் தொடர்ந்து நடைபெற்று உன்னத முதல்வர் ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு பயனாளி கண்டிப்பா இருப்பீங்க. ஏதோ ஒரு வகையில கண்டிப்பா நிச்சயம் பயனடைவீங்க. இதெல்லாம் நம்ம மனசுல வச்சு வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு கைமாறு செய்யும் வகையில் நாம் அனைவரும் தமிழ்நாட்டின் முதல்வராக மீண்டும் அவரையே தேர்ந்தெடுக்க ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். 2வது, நம்ம சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தீங்கன்னா இது போல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த பகுதியில் நமக்கு எல்லாருக்கும் அந்த பட்டா வாங்கி கொடுக்கறதுக்கு அத்தனை முறை முயற்சி பண்ணி 143 பேர் 123 பேரை இதை வாங்கியிருக்கீங்க. அதுக்கு முழு முயற்சி எடுத்து இங்கே இருக்கிறவங்க ஒரு 4-5 பேர் தொடர்ந்து அவர்கிட்ட கேட்டுக்கொண்டதன் பேரில் அனைத்து அதிகாரிகளிடம் பேசி அந்த பட்டாவை ஆன்லைனில் ஏற்றுறதுக்கு முழு காரணமே நமது அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் தான். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சு நீங்கள் உதயசூரியனுக்கு வாக்களிக்கணும்னு உங்களை பணிவோடு கேட்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நடத்தி கொண்டிருக்கின்ற பாராட்டுதலுக்கும் போற்றுவதற்குரிய ஒன்றிய கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் ஜி வெங்கடேசன் அவர்கள மாவட்டத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 2006-2011 தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் இவர்களுக்கெல்லாம் பட்டாக்கள் வழங்கப்பட்டு அந்த பட்டாக்கள் கணக்கில் ஏற்றப்படாமல் நீண்ட நாட்களாக 10 ஆண்டு காலம் இந்த மக்களுடைய எந்த விதமான கவலையும் ஏற்றுக்கொள்ளாமல் அதிமுகவுடைய ஆட்சி நடைபெற்றது. இதற்கு பின்னால் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்களுடைய பணியை தொடர்ந்து அந்த பட்டாக்களை கணினிமயமாக ஆக்கப்பட்டு ராய்தாரி பட்டாவாக இன்றைக்கு பெயர் மாற்றப்பட்டு அனைவரும் கம்ப்யூட்டர்ல போய் தட்டினா உங்களுடைய இடம் பட்டாக்களை நீங்கள் பதிவிறக்கம் செய்கின்ற வகையில் இன்றைக்கு நவீன உலகத்தில் இந்த பட்டாக்களை ஏற்றி தந்தவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். அதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து அரசு அலுவல் பெருமக்களையும்
நான் உங்களின் சார்பாகவும் என் சார்பாகவும் நான் தொடர்ந்து பல பணிகள் நடைபெற்றாலும் இது ஒரு மிகப்பெரிய வாழ்வாதாரத்தை நம்முடைய வாழ்வில் இந்த வீடு கட்டியிருக்கிறோம். இதுக்கு ஒரு நிரந்தரமா ஒரு அங்கீகாரம் அரசியலிருந்து வரவில்லையே என்று ஏக்கத்தோடு இருந்த மக்களுக்கு இந்த பட்டாக்களை வழங்கி இந்த விலை, இந்த இடத்தினுடைய மதிப்பு பல மடங்கு இன்றைக்கு உயர்ந்து வெற்றி வாக்குச்சாவடி தமிழ்நாடு தலைகுனியாது, தமிழ்நாடு தலைகுனியாது. வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு, வெல்வோம். அனைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உறுதுணையாக இருப்போம் என்கின்ற சபதத்தை நாம் ஏற்று உதயசூரியன் சின்னத்தில் அவருக்கு, தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு நாம் எப்போதும் கரத்தை வலுப்படுத்துவோம் என்று கூறி இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குமார் அவர்களே 100 பேர் போட்டிருக்காங்க. சோழிங்கநல்லூர் தொகுதி புனித தோமையர்மலை தெற்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட இங்கே வருகை தந்து தலைமை செய்து இந்த பாகம் வந்து போக்கஸ் கொடுத்து மக்களுக்காக அர்ப்பணித்திருக்கின்ற அப்போதெல்லாம் கழக அரசினுடைய பரப்புரை நிகழ்வுக்கு ஆர்வீர் அண்ணன் சட்டமன்ற முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் நம்ம தமிழக முதல்வர்களின் சீரிய போராட்டு திராவிட முன்னேற்ற கழக அதற்கான மணிகண்டன் அவர்களை ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் இந்த பரப்புரைக்கு முருகன் அவர்களே, பிஎல்சிக்கு நீங்க பகிரணும் எல்லாத்தையும். அப்போ அந்த பிஎல்சியோட வேலைன்னா 100 பேர், அதாவது 100 தமிழ்நாடு முழுவதும் உள்ள பாகமுகங்களை தலைகுனிய விடமாட்டேன். தமிழ்நாட்டை தலைகுனியாது, தமிழ்நாடு தலைகுனியாது. வெல்வோம்.